ஆனால் பராசக்தி வந்து ஜனநாயகம்லாம் மோதிலாம் ஜெயிக்க முடியாதுங்க. ஜனநாயகம் வேல்யூ இருக்குது, எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் நான் கூட பார்ப்போம். என்ன தான் எடுத்துக்கிறாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கே சார். திட்டமிட்டு தான் பண்றாங்களா? ஆனால் பராசக்தி வந்து ஜனநாயகம்லாம் மோதிலாம் ஜெயிக்க முடியாதுங்க. ஜனநாயகனுக்கு வேல்யூ இருக்குது, எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் நான் கூட பார்ப்போம். என்ன தான் எடுத்துக்கிறாரு. 1ஆம் தேதி இது ரிலீஸ் ஆகுதுங்க போது அப்போ 2ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி ஸ்கிரீனை குறைச்சிடலாம்னு பொதுவான ரசிகர்கள் என்ன பண்ணுவானா, அப்படி போவான், இது கிடைக்கலையே அங்கே போகலான்னு போவோம். இந்த மாதிரியும் ஓடும் படங்கள். அதனால தான் சின்ன படங்கள் சில சமயம் இதுலன்னா. ஆனா இவங்க கட்சியே எப்படியாவது படத்தை ஹிட் ஆகிடணுங்கிறதுல உறுதியா இருக்கு. ரெண்டு கட்சி மோதி நிற்குதுங்க. அதுதான் இந்த கட்சி அந்த கட்சியை மோதி இதில் வரை இவன் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு 100 டிக்கெட் 1500 கொடுத்து வாங்குவோம். ஆனால் நேர்மைக்கு எதிராக நேர்மையாக நம்ம சார் இந்த முறையும் அப்படி விற்பாங்களா? ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வேற பாருங்க எப்படி நடக்க போகுது. எப்படி இந்த தடவை தான் அதிகமாக இப்போ புஷி அப்படியே பிடிக்கிறாரு. என்ன பண்ணலாம். ஸோ அப்போ ஜனவரி ஃபுல்லாக அவங்க அந்த வேலையில் இருப்பாங்க. பிப்ரவரி மாதம் தான் திரும்ப கட்சி வேலையை ஆரம்பிப்பாங்க. ரெடியாக இருக்காங்க. இந்த முறை போனால் ஓட்டு போட வேண்டியதான். 25% 30% ரெடி. ஆலோசனை சொல்கிறார், நம்ம கேட்குறோம் சார். நினப்பு பொழப்பை கெடுத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். எல்லாரும் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்க சார். 20, 25, 30ன்னு சர்வே வருது. மத்திய உளவுத்துறை எடுக்குது. பட்டி பார்த்தோன்னா இவங்களாம் செத்துப்பிட்டாயா அப்படின்னு அது நீக்கிற வேலையும் ஏடிஎம்கே பார்த்துட்டு. இதுதான் இந்த ரெண்டு கட்சிக்குள்ள போட்டி. இதுல இவர்கள் களத்திலேயே இல்லை. விஜய் சொன்னார்ல, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் இது பண்ண மாட்டோம். இவர்கள் களத்திலேயே இல்லை. சரி, அதற்கு பிறகாவது இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து இதுக்கு பிறகு போய் எல்லாம் வேலை செய்யப்பா. ஒழுங்கா அந்த மறைவாதல பட்டியல் வந்துடுச்சு. விடுபட்டவர்ல சேகர வழியை பாரு, இளைஞர்களை சேர்த்து நமக்கு மாத்திர வழியை பாரு, கீழே போய் செக் பண்ணு, மாவட்ட செயலர் எல்லாரும் அந்த வேலை இறங்க அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, ஜனநாயகங்களை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்பதானே நமக்கு ஏதாவது தேர்த்திக்க முடியும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. சினிமாக்குள்ளேயும் கொஞ்சம் நுணுக்கமாக பேசுகின்றதுனால இந்த ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கே சார். உண்மையிலேயே இது திட்டமிட்டு தான் பண்ணுறாங்களா? திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் பராசக்தி வந்து ஜனநாயகம்லாம் மோதிலாம் ஜெயிக்க முடியாதுங்க. ஆமாம், விஜயுடைய மாசு அது. இவங்க வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸு, தேட்டரு வந்து ஸ்க்ரீன் கொடுக்கறதுல ஜனநாயகம் தொல்லை கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அது ஏதோ சென்சாரில் பிரச்சனை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பராசக்தி. ஆமாம், ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்காங்க. அதனால் இந்த இதில் வந்து இவர் மாட்டிக்கிறாரு. இவருக்கு ஒழுங்காக அந்த ரஜினி இது 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 6 நிமிஷம் படம்னு சொல்கிறாங்க டியூரேஷன். அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்றாங்க. 2 பெரிய டைரக்டருங்க தான். இருந்தாலும் அந்த காலத்து அந்த மொழி இதுன்னு உருட்டுறாங்க. நம்மளால ரஜினி முருகன் இந்த மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும். அமரனே பாதி பேர் ஏற்றுக்கல. இன்னும் அவ்வளோ வீரம் காட்டுற, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையான்ற அளவு தான் போகுது. நீங்கள் இயல்பாக ஆக்ஷன் ஹீரோன்றது தனிங்க. அது ஃபஸ்ட்டு படம் 2-3 படத்துலேயே வந்துடுவாங்க. அஜித்தோ சரி, விஜயும் சரி, ரஜினினா வில்லனாக இருக்கும்போது நாங்களாம் அப்படி ரசிச்சிருக்கோம். அந்த ஒரு மாதிரி ஆக்ஷன் இதோ எம்ஜிஆர் இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு சுட்டு போட்டாலும் வராது. பாக்யராஜ் மாதிரி அப்படி ஜாலியாக இந்த இது பொண்ணாக லவ் பண்ணிட்டு பண்ணலாம். சரி, ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் மாற முடியாது. அதனால் அந்த பராசக்தி வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாதுன்னு இறக்குறாங்க. ஜனநாயகனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் நான் கூட பார்ப்போம். என்ன தான் எடுத்துக்கிறாரு. பாலையா படம் மாதிரி இதுலேயும் ஜீப்லாம் தவறாராம். அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாரா அப்படிலாம் பார்ப்பாங்கல்ல. அதனால அந்த படம் வந்து பொன்னியின் செல்வன் படம் பயங்கரமாக ஓடிச்சு தெரியுமா. ரஜினியுடைய ஓவர்சீஸ் ரெக்கார்டே பீட் பண்ணிச்சு. கபாலி தான் ஓவர்சீஸ் இது அடுத்து இது பீட் பண்ணிச்சு. வேற யாரும் ரஜினி சொல்றாங்களா, ரஜினி மாதிரி ஓவர்சீஸ் இதுல யாரும் எல்லாரும் போய் பார்த்தாங்க பொன்னியின் செல்வன். ஏன்னா எப்படி எடுத்து வச்சுக்கிறான்னு பார்த்தாங்க. எனக்குலாம் காண்டாயிடுச்சுங்க, தூங்கிட்டேன் பாதி படத்துலயே. ஏன்னா பாண்டிய மன்னர்கள், பாண்டிய வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாசிங்க மாதிரி காமிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. காண்டுனா காண்டு, அந்த மாதிரி காண்டு. ஏதோ அந்த பாட்டு வந்துச்சே, ஏஆர் ரஹ்மான் பாட்டு, அது கேட்டோன்னு தூங்கிட்டேன். எப்பா அதோட முடிஞ்சவொடனே நம்ம நண்பர் எழுப்பி விட்டார். இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த பராசக்தின்றது அந்த சென்சார் பிரச்சனை இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஆனால் அதுக்கு படம் எப்படியும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 10ஆம் தேதி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச்சு இப்போ 3ஆம் தேதி வைக்கிருக்காங்க. இது இப்போ 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வருது. 9ஆம் தேதி இது ரிலீஸ் ஆகுதுங்கும் போது அப்போ 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி ஸ்க்ரீனை குறைச்சிடலாம்னு. பொதுவான ரசிகர்கள் என்ன பண்ணுவானா, அப்படி போவான், இது கிடைக்கலையே அங்கே போகலான்னு போவான். இந்த மாதிரியும் ஓடும் படங்கள். அதனால தான் சின்ன படங்கள் சில சமயம் இதுலன்னா. ஆனா இவங்க கட்சியே எப்படியாவது படத்தை ஹிட் ஆகிடணுங்கிறதுல உறுதியா இருக்கு. 2 கட்சி மோதி நிக்குதுங்க. அதுதான் இந்த கட்சி அந்த கட்சியை மோதி நிக்குது. ஜனங்க தான் பாவம். இதுல வேற இவன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்வான். 100 டிக்கெட் 1500 கொடுத்து வாங்குவான். ஆனால் நேர்மைக்கு எதிராக
நேர்மையாகிறாரா நம்ம சார் இந்த முறையும் அப்படி விற்பாங்களா சார்? ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வேற இருக்கு. பாருங்க எப்படி நடக்க போகுதுன்னு. எப்படி இந்த தடவை தான் அதிகமாக இருப்பார். புஷி அப்படியே பிடிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ ஜனவரி ஃபுல்லா அவங்க அந்த வேலையில இருப்பாங்க. பிப்ரவரி மாசம் தான் திரும்ப கட்சி வேலையை இவர்கள் ஆரம்பிப்பாங்க. என்ன இதில் தனியாக வேற நிற்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிக்கு வேட்பாளர் தேர்வு செஞ்சு பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு இதுக்கும் பல விஷயங்களை கொண்டு போனோம். இன்னைக்கு போன வருஷமே போயிட்டாங்க இவங்க 234 தொகுதிக்கும். டிஎம்கே போன வருஷமே போயிட்டாங்க. என்னன்னா போதும் எல்லாம் போயிடுச்சு. ஏடிஎம்கே லேட்டாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் மாதிரி சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் ஜனநாயகம் எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கு சார். 117 120 மாவட்ட செயலாளர்களை போட்டாச்சு. 3 லட்சம் நிர்வாகிகளை உறுப்பினர் அட்டையோட இவங்கெல்லாம் நிர்வாகிகள்னு அட்டையே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல ஒரு கட்சி என்ன செய்யணும்? பூத்துல ரெடியா இருக்காங்க. இந்த முறை போனா ஓட்டு போட வேண்டியதான். 25% 30% ரெடி. ஆலோசனை சொல்றாரு, நம்ம கேட்கறோம்ல சார். நினப்பு பொழப்ப கெடுத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். எல்லாரும் அந்த பர்சன்டேஜ் சொல்றாங்களே சார். 20 25 30ன்னு சர்வே வருது. மத்திய உளவுத்துறை எடுக்குது, அதை எடுக்குது. 20க்குள்ள எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நானே என்ன சொல்றேன்னா 21ல் திமுகவுக்கு வாக்களித்தது எல்லாருமே வாக்களிச்சாங்க. அதிமுக ஆட்சி வீழ்னு. அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல. விஜய் ரசிகர் முழுவதுமாக கருப்பு சைக்கிளில் போனார்னார்ல, கருப்பு சிவப்பு சைக்கிள் ஆதரவு கேட்டோம். அந்த மாதிரி விஜய் ரசிகர் முழுதுமாகவே திமுக வாக்களிச்சிருப்பாங்க. விஜய் ரசிகர் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6-7 வச்சுக்கலாமா? 5 6 7 ஒரு 6-7 வச்சுக்கிட்டிங்கன்னா அவர்கள் முழுதுமாக விஜய்க்கு தான் போட போகிறாங்க இந்த தடவை. கரெக்டா? சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் தனியாக நின்னாருன்னா 17%ல் ஒரு பாதியாவது பிரிப்பார். அப்போ 6 6 12. பெண்கள் வாக்கு மற்ற இந்த வாக்குகள் ப்ளஸ் ஏடிஎம்கேல ஒரு 6-7% பிரிக்கிறாரு வச்சுக்கோங்க. 20% சாதாரணமாக வந்துடுவார். ஆனால் அந்த 20% ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. இப்போ விஜய் நிற்கிறாரு, ஆதவ் நிற்கிறாரு, இல்லை முக்கிய தலைவர் யாராவது செலவு பண்ணி நிற்கிறாங்க, ஏரியாவில் செல்வாக்குன்னா அவங்க ஜெயிப்பாங்க. ஒரு 8-10 சீட்டு அவ்வளோதான். அப்போ இவர் பிரிக்கிற வாக்குகளில் மேஜர் இது வந்து கோர் ஓட்டை இவங்கள்ட்ட இருந்தான். 17% வரைக்கும் டிஎம்கிட்ட பிரித்தாங்கன்னா 45ல் 17 போச்சுன்னா 28க்கு வந்துடுவாங்க. இவங்க 20. அவங்கள்ட்ட ஒரு 7 பிரித்தா 41லேருந்து 7 போனால் 34க்கு வந்துடுவாங்க. அப்போ 34 அடிச்சிடும். இதுதான் நான் சொல்கிற 2016 கால்குலேஷன். இதுக்கு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஏன் இப்படி நடக்கணும்? திடீர்னு மாற்றிச்சுன்னா பெருநாச்சாட்டை போய் ஒரு அம்மா அழகி உலக அழகி சொன்னாங்களாம், நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறகுன்னு. அவர் கேட்டாராம், என்ன மாதிரி அழகும் ஒன்ன மாதிரி அறிவும் குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னாராம். அந்த மாதிரி இப்படி வந்தா ஓகே, மாற்றி வந்துச்சுன்னா மீண்டும் திமுக ஆட்சி போயிடும்ல. அதனால அந்த சான்ஸை கூட கொடுக்க வேணான்னு விஜயை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வேற ரூட்ல போற மாதிரி தானே சார் நமக்கு சாமி. அவர்கள் குருட்டாம்போக்கில் போயிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் அதான் சொல்கிறேன், இது ஒரு கட்சியா? நம்ம சேகர் பாபு அமைச்சர் சொன்ன மாதிரி பால்வாடி கட்சியாக தான் இருக்குது. ஏன் நீங்கள் சொன்னீங்கல்ல செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமா அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? செங்கோட்டையன் என்ன பெரிய இதுவா? கார்ல் மார்க்ஸா, எங்கல்ஸா, லெனினா? சார் அவங்க கட்சி அவர் அப்படிதான் பாக்குறாங்க. அவங்க பாப்பாங்க, அவரை பாக்குறாங்க. அவங்க அப்படிதாங்க பாப்பாங்க. அவங்களுக்கு வர்ற விருந்தாளியை பார்த்தா பெருசா தெரியும். நமக்கு தானே தெரியும் செங்கோட்டை அப்படி. ஈரோட்ல சாதிச்சு காட்டினாரு இல்ல? ஏங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா சொல்றீங்க? அப்படி பார்த்தா மகளிர் அணி மாநாடு நடத்தினாங்க. அது வந்து பெரிய சாதனை தான். அவ்வளோ பேருக்கும் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி, எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி புடவை கட்டு வந்தாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய சாதனை. பக்காவா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது என்ன விஷயம்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த எஸ்ஐஆரில் இவங்க ஒர்க்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்டுன்னு. ஆனால் அவர்கள் நடத்தின இப்போ சமீபத்தில் நடத்தின மாவட்ட செயலர் கூட்டத்திலேயே 5% கூட இவங்க வேலை செய்யலைன்றது தான் அவங்களுடைய இது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது. ஏன் வேலை செய்யலைன்னா, இவங்க வேலை வாங்க தெரியாது மாவட்ட செயலர். ஓகே, கீழே இருக்கிற பசங்க கூட எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது அப்படியே எனக்கு என்னன்னு இருந்துட்டாங்க. இல்லை அதான் இந்த முறை நடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் செங்கோட்டையன் அது எல்லாத்தையும் வலியுறுத்தினாரு, எப்படி வேலை வாங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வெளியில இருந்து ரமேஷ் என்ன நடந்துச்சு, ரமேஷ் பொட்டிக்கரில் கேட்டியா, சுரேஷ் இப்போ தான் கேட்டேன், 2 டீக்கு நடுவில் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாருன்னு தான் ஊட்டினுக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது, அவர்களுக்குள்ளே நடந்த அந்த விஷயங்களில் இவர்கள் 10% கூட வேலை செய்யலை, 5% கூட வேலை செய்யலைன்றது தான் பெரிய பிரச்சனை. எல்லா கட்சியுமே டிஎம்கேலாம் பயங்கரமாக எஸ்ஐஆர் பேருக்கு தான் எடுத்தாங்க. ஆனால் எஸ்ஐஆரில் ஆளை சேர்க்குற வேலையை டிஎம்கே ஏடிஎம்கேலாம் போட்டி போட்டுட்டு பண்ணாங்க. இதில் கூடுதலாக உயிரிழந்தவர்களை நீக்காமல் பார்த்துக்கினாங்க. இவர்கள் கூடுதலாக உயிரிழந்தவங்களாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாண்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தோடனே இவங்களாம் செத்து போயிட்டாயா,
அப்படின்னு அதை நீக்கிற வேலையும் ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த 2 கட்சிக்குள்ள போட்டி. இதில் இவர்கள் களத்திலேயே இல்லை. விஜய் சொன்னார்ல, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் இது பண்ண மாட்டோம். இவர்கள் களத்திலேயே இல்லை. சரி, அதற்கு பிறகாவது இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து இதுக்கு பிறகு போய் எல்லாம் வேலை செய்யுங்கப்பா, ஒழுங்காக அந்த வரைவாகல பட்டியல் வந்துடுச்சு, விடுபட்டவரில் சேகர வழியை பாரு, இளைஞர்களை சேர்த்து நமக்கு மாத்திர வழியை பாரு, கீழே போய் செக் பண்ணு, மாவட்ட செயலர் எல்லாரும் அதில் வேலையில் இறங்க அப்படி சொல்லுவார்னு பார்த்தா, ஜனநாயகனை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்போ தானே நமக்கு எதாவது தேத்திக்க முடியும். அதுவும் ஒரு விதமான தேர்தல் வேலை தானே. யாருங்க சொன்னா? எப்படிங்க தேர்தல் வேலை? ஜனநாயகனு டிக்கெட்டை கொண்டு போய் 1500 வித்து பாக்கெட் வைப்பிக்கிறதா தேர்தல் வேலை? இல்ல சார், அதுலயும் பிரச்சாரத்துக்கான நெடிகள்லாம் அதுலயும் இருக்கு, வசனங்கள்லாம் இருக்கு. வந்தா தானே பார்க்க தானே போறீங்க. போன படத்துக்கு முந்தின படம் வரைக்கும் போதை மருந்து வித்துட்டு நான் ரெடியா வரவான்னு பாட்டு பாடியிருந்தாரு. ஜனநாயகனா பாலையா படங்க அது? பாலையா படம். ஒரே ஒரு நம்பிக்கை ஹெச் வினோத் தான் எல்லாருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. ஒரு படம் வந்துலாம் பெருசா மாத்திரம்னா விஜயகாந்தோ இல்லை மற்றவர்களோ ஒரு கண்ணாடியே மாத்திருக்குமே அப்படி இருந்தா. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. இவர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லா மாவட்ட செயலரையும் கூட்டு போயிட்டாங்க மலேசியாவுக்கு. மொத்த கட்சியும் மலேசியால இருந்துச்சு. கீழே சிவகங்கை டாக்டர் லயோலாமணி, ராஜ்மோகன், இந்த வசதி இல்லாத டிக்கெட் போட வசதி இல்லாதவன் மட்டும்தான் போல, மற்ற எல்லாம் போயிட்டாங்க. இந்த மேல்மட்டத்தில் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க தான் போல. பொதுச்செயலாளர்லாம் போயிட்டாரு. அருண்ராஜ் இவங்க கொஞ்சம் பேர் தான் போல. ஏன்னா அவங்களுக்கு பார்த்துக்கணும்ல சார், கட்சியை பார்த்துட்டாங்க. தெரியாது, 3 நாளாக இவங்க போராட்டம், செவிலியல் போராட்டம் நடக்குது. இடைநிலை ஆசிரியர் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறான். இவங்க கட்சியை பார்த்துட்டு ஒரு அறிக்கை விட வேண்டியதுதானே சார். என்ன சார், செவிலியர் போராட்டத்துக்கு களத்திலே இருந்தாரு ஆதவ அர்ஜுனா என்னைக்கு? கிளாம்பாக்கத்துல. அப்புறம் அது முதல் நாள் தான் ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல சார். அது எப்படி நடந்தது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. போராட்டம் பண்ணாங்க, கூப்பி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டாங்க, கூட்டி போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாங்க. சரி, இவங்க அங்க போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அங்க போயா? அங்கதான் பிரச்சனை. இவங்க ஈரோடு கூட்டம் முடிச்சுட்டு வராங்க. ஆன் தி வே. என்னடா நடக்குது ஒரே கும்பலா மாதிரி விஷயம். வண்டி திருப்பில ரைட்லன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டாங்க. ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. நான் பாராட்டி கூட போட்டேன். காலையில வந்து விஜயை பார்த்து, அண்ணா இந்த மாதிரி போனேன், அந்த கதையை கேட்டாலே எனக்கு இதுவாக இருக்குது, இந்த செவிலியர்களுக்கு இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணுது திமுக, ஒரு அறிக்கை ஒன்று விடுங்கண்ணே. பண்ணீங்களா? புஷி நான் கூட பார்த்தேன், ரொம்ப வயிறு எரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு அறிக்கை விட்டே ஆகணும் அப்படின்னு தான் விட்டீங்களா? இல்லையே. இன்ன வரைக்கும் செவிலியர் விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடுன்னா ஆதரவு, போராட்டத்துக்கு ஆதரவு. எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மையே களத்துல இருக்காரு, அப்புறம் போதாதா எல்லாத்துக்கும் விஜயே வரணுமான்னு எதிர்பார்க்கறது எப்படி சார்? அதை சொல்லிட்டேன்ல அன்னைக்கு நடந்தது என்னன்னு. எது எப்படியோ களத்துக்கு போயிட்டாங்க, அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது ஆரம்பிச்ச அன்னைக்கு டெய்லியுமா சார் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு. ஏங்க விஜய் அறிக்கை வரணும் இல்லைங்க, வந்தாதானங்க அதுடைய வீச்சு இருக்கும். கட்சியுடைய பொதுச் செயலாளரே போய் களத்துல நின்ட்டாரே சார். அதுக்கப்புறமும் விஜய் வரணும்னு எதிர்பார்க்கறதுக்கு பின்னாடிதான் அவங்க ஏதோ ஒரு உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கான்னு சந்தேகிக்கிறாங்க. யார் முதலமைச்சராக போறா? விஜய் தான். அப்புறம் யார் கட்சி தலைவர்? விஜய் தான். அவர் தான் அறிக்கை விடணும். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.